ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அருமையான ஒரு நல்ல நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றியோடு ஆரம்பிங்க. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம தேவனை அறிந்தவர்களா இருந்து அவரை பிரதிபலிக்கும் வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் பேருக்குன்னு ஏதோ பேர் வச்சுக்கிறதுனாலையோ இல்லை உடையை மாற்றிக்கொள்றதுனாலே இல்லை, நம்ம ஒவ்வொரு வாழ்வியலை செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட வேண்டும். அதை மற்றவர்கள் பார்த்து இயேசுவின் அன்பையும் வல்லமையையும் அவருடைய குணத்தையும் அவர் எவ்வளோ பெரியவர் நல்லவர் தேவன் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பாருங்க, ரோமர் 13:14 பாருங்க, அவர் சொல்லுது, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. நமக்கு சரீரத்தை கொடுத்தது யாரு? தேவன். நம் சரீரத்துல இப்ப அவரே வாசம் செய்கிறார். ஆகவே சரீரத்தை இப்ப ஆலயமாக மாற்றியிருக்கிறார். அப்போ உங்க சரீரம் எவ்வளவு வேல்யூன்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆவியா இருந்தாலும் இந்த சரீரத்துல இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ முடியும். இந்த சரீரம் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்ப இந்த சரீரத்தை தேவன் பாருங்க விரும்பி வாசம் செய்யும் ஆலயமா மாற்றியிருக்கிறாரு. அப்ப ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாமே தேவனுக்கு சொந்தம். ஏன் இந்த சரீரத்தை நம்ம பேணி பாதுகாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னா, இந்த சரீரம் பாருங்க பாவத்துல விழுந்த பிறகு பலவீனமாகி விட்டது. நோய்கள் நொடிகள் வர்றது ஒரு பக்கம், இச்சைகள் சீக்கிரமா நம்மளை என்ன பண்ணிடுது? பாவத்துல ஈஸியா விழ வச்சிருது. கண்ணு எதை பார்க்குதோ, எதை நம்ம மனசு விரும்புதோ அதை நம்ம செய்யக்கூடியதாக நம்மளை அநேக விஷயங்கள் வஞ்சிக்கப்படி மாயையாய் நம்மளை இழுத்து பிசாசின் வழியில சிக்கும்படி நடக்குது. அதனாலதான் இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சரீரத்தை தேவனுக்கு மாத்திரமே சொந்தம், என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் அப்படின்னு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் இங்க போட்டிருக்கு, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அந்த முடிவு ஒவ்வொரு இடத்துல எடுக்க வேண்டியது நம்ம. அதனாலதான் நமக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அதே போல ஆவிக்குரிய விதத்துல நம்ம தேவனுக்கு பிள்ளைகளா அவர் சொந்தமா இருக்கிறோம். ஆவியில் அவர் நமக்குள்ள வந்துட்டாரு. ஆனா வெளிப்புறமாகவும் எப்படி நம்ம சில நேரங்கள்லாம் ஒரு ஸ்கிட்டுக்கெல்லாம் ஜீசஸ் ட்ராமாலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜீசஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு வருவாங்க. அப்படியே அவங்கள பார்க்கும்போது நமக்கும் இப்படி தெரியும் ஜீசஸ் மாதிரி. அவங்களுக்கே நம்ம ஜீசஸ் அப்படின்னா நம்ம இப்படி நடந்துக்கிறக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் சரீரத்தையும் நீங்கள் அப்படி பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போ உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக அதை பார்க்குது. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம், அவர் தான் எனக்குள்ள வாழ்கிறார், நான் அவருடைய ஆலயமா இருக்கிறேன், என்னை பார்க்கும் போது இயேசுவை பார்க்குறாங்க, அப்போ நான் அந்த பொறுப்புல இருக்கிறேன், அவரை செய்கிற ஒவ்வொன்றையும் நான் எடுத்துக்காட்டுவதில் இருக்கிறேன், நான் போய் இவ்வளோ சீப்பான விஷயங்களை செய்யக்கூடாதே அப்படிங்கிறது அந்த அவேர்னஸ் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும்னு வேதம் சொல்லுது. தரித்து கொள்ளுங்கள். Instead fully immerse yourself into the Lord Jesus, the anointed one, and don't waste even a moment's thought on your former identity. அதாவது பழைய மனுஷனுக்குரிய விஷயத்த நீங்க ஒரு நாள் உங்களுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. to awaken its selfish desire. பழைய விஷயங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்க, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விவகாரம் வாக்குவாதம் பொறாமை உள்ளவர்களால் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இதெல்லாம் சரீரத்தின் வழியாக தான் நம்மளை அசிங்கப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. அதனாலதான் 12:1 ரோமர்ல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யும் புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்றார் பவுல். அவன் நம்ம சரீரத்தை சரண்டர் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க. ஏன்னா இதன் வழியாக தான் பாவம் நம்மளை ஈஸியா இச்சையின் வழியா கொண்டு போய் செய்ய வச்சு நம்மளை பெரிய அளவிற்கு பாதிப்புக்குள்ள கொண்டு போயிருது. ஆகவே இந்த விஷயத்துல கவனமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்றீங்க, தரித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற உணர்வுல நடங்க. நீங்க ஏதோ ஒரு ஸ்கிட்டுக்காக டிராமாக்காக ஜீசஸ் வேஷம் போடல, உண்மையிலேயே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, உண்மையிலேயே அவரை தரித்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த மைண்ட் செட்ல ஒவ்வொரு நொடியும் நீங்க நடந்து பாருங்க. உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற பரிசுத்தம் வெளியே வரும், தேவனுடைய வல்லமை வரி வரும், அவருடைய அன்பு வரி வரும். அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, அருமையான நேரத்திலே அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றையில் இருந்தாப்பா இயேசுவாக வெளிப்படுவார்களாக. அவங்க தங்களை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு வெளிப்படுத்தும் பாத்திரங்களை மாறட்டும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாக இருக்கட்டும். வல்லமை வெளிப்பட்டும், அன்பு வெளிப்படட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டோம்.